வணக்கம். தேவதை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் நேரடியாக உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸ்ரீ வர்மா சித்தா கிளினிக் இங்கே நால் ரோட்டில் ஹரூரில் இருக்குது. கச்சேரிமேடில் அனைவருக்கும் தெரிஞ்சதே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வருடங்களாக இந்த ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சித்த மருத்துவமனை, ஒரு முறையான சித்த மருத்துவமனை இங்கே ஹரூரில் நடந்துட்டுருக்கிறது. இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் 2000 தொடங்கினது. 2025 வருஷம் இன்றைக்கி சக்ஸஸாக போயிட்டுருக்குது. ஜனங்கள் எல்லோருமே இது நன்கு அறிவார்கள். எந்த ஒரு பக்கவிளைவும் இல்லாத மெடிசன்ஸு நம்மளால் இங்கே கொடுக்க முடியும். சித்த மருத்துவத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். லாபகரம் அடுத்தது. சித்த மருத்துவனுடைய விழிப்புணர்வு இங்கே மக்களுக்கு ஏற்படுத்தணும். மக்கள் அலோபதியா, சித்தாவா, ஹோமியோபதியா, ஆயுர்வேதாவா இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களுக்கு ஆளாகிறாங்க. இது எடுக்கலாமா வேணாவா, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குதா, சித்தா எடுத்தால் சைடு எஃபெக்ட் வருமா, அலோபதி எடுத்தால் சைடு எஃபெக்ட் வருமா, ஆயுர்வேதா எடுத்தால் வருமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் மக்களுக்கு இருக்குது. நான் இப்போ தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ அலோபதி கண்டிப்பாக தேவை தான், நான் மறுக்கவே இல்லை. அலோபதி மெடிசன்ஸ் கண்டிப்பாக தேவை தான். அது எதுக்குன்னா அக்யூட்னு சொல்லுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு வைரல் ஃபீவரோ, இல்லை ஒரு அடிபடுறதோ, இல்லை ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய சுவாச கோளாறோ, இந்த மாதிரி நோய்களுக்கு நாம் கண்டிப்பாக அலோபதி மெடிசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உதாரணமாக மூட்டு வலி, ஆஸ்துமா பிரச்சனை, மூளை பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ 3 நாள்லையோ மருந்து எடுத்தால் கண்டிப்பாக தீரப்போகிறதில்லை. அது நாட்பட்ட நோய். அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு நீண்ட நாளுக்கான ஒரு மருத்துவத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சித்தாவோ, ஆயுர்வேதாவோ, ஹோமியோபதியோ நீங்கள் எடுக்கணும். இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி சார் அப்படின்னு இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. சித்தாவில் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம அறுதியாக நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அதுக்காக தான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி, ஒரு சித்தா டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணி, ஒரு ஆயுர்வேதா டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம மெடிசன் எடுக்கிறது தான் கரெக்ட். ஒரு தன்னிச்சையாக மருந்து எடுக்கிறது எத்தனை நாள் எடுக்கலாம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாள் எடுக்கலாம், எவ்வளோ டோசேஜ், இதெல்லாம் தெரியாது. ஒரு யூடியூப்பை பார்த்தோ, ஒரு ஃபேஸ்புக்கை பார்த்தோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சரியான மருத்துவம் இல்லை. எந்த டாக்டருமே ஒரு நேரடியாக போய் நீங்கள் அவரை மீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறது, அவர் நாடி பார்த்து, ஒரு ஸ்டெத் வச்சு, பிபி பார்த்து, சுகர் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கறது தான் ஒரு முறையான மருத்துவம். உங்கள் சந்தேகங்கள் நீங்கள் தாராளமாக அதில் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் முறையாக எடுக்கணுன்னா ஒரு சித்தா டாக்டரையோ, ஒரு அலோபதி டாக்டரையோ, ஒரு எந்த டாக்டர்னாலும் சரி, நேரடியாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் சரி. ஸோ நான் முதல்ல என்ன சொன்னால், தன்னிச்சையான மருத்துவம் கூடாது, செல்ஃப் மெடிகேஷன் கூடாது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நம்ம வர்மா சித்தா மருத்துவமனை வலியுறுத்துவது சித்த மருத்துவத்தின் மகத்துவம். அதுதான். தன்னிச்சையான மருந்துகள் வேண்டாம். அது சித்த மருத்துவம். இப்போ ஹோம்லி மெடிசன், நம்ம ஒரு உதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது, அதுக்கு நிலவேம்பு குடிக்கிறோம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நீண்ட நாள் மெடிசன் எடுக்கும் பொழுது ஒரு சித்த மருத்துவரை முறையாக கலந்து ஆலோசித்து நாடி பார்த்து இவ்வளவு நாள் எடுத்தால் போதுமானது, இவ்வளவு டோசேஜ் போதுமானது அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது தான். உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் உங்களுக்கு வராது. அதனால் சித்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இருக்குது. அதை அளவோடு உபயோகித்தா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதே அலோபதியில் உங்களுக்கு ஒரு சின்ன பேராசிட்டமாலில் கூட இருக்காது. உங்களுக்கே தெரியும். பேராசிட்டமாலில் என்ன, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நம்ம அதிகமாக பேராசிட்டமால் எடுக்கும் பொழுது லிவர் இன்ஜுரி ஏற்படுது. அது எல்லாருக்குமே உங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு மெடிசன் ஸ்கேலையும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்த கான்ட்ரா இண்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டமால் கூட ஒரு பேசிக் மெடிசன் அது, அதில் கூட இருக்குது. பட் நம்மளதில் ஒரு அதே காய்ச்சலுக்கு நம்ம அங்கே நிலவேம்பு குடிநீரை கொடுக்குறோம். அதில் சைடு எஃபெக்ட் இருக்குமா? இல்லை. அது நிலவேம்பு குடிநீர் காய்ச்சலுக்கு மட்டுமல்லாது மற்ற எல்லா நோய்களுக்குமே நம்ம சிறந்தது. உதாரணமாக உடலை சுறுசுறுப்பாகிறதுக்கோ, நாடிகளை தன்னிச்சையாக அதில் சூடு இல்லாமல் ஆக்கிறதுக்கோ இந்த நிலவேம்பு குடிநீர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்ம இதுதான் நம்ம சொல்ல வரோம். அதனால் சைடு எஃபெக்ட் இல்லை, அதனால நம்ம அதை கரெக்டாக முறையாக நம்ம ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது தான். இப்போ அடுத்த கேள்வி, என்னென்ன அவங்களோட ஸ்பெஷாலிட்டி, உங்களுடைய மருத்துவமனை எல்லாரும் நிறையா இப்போ சித்தா ஹாஸ்பிட்டல், நான் 2000 ஆரம்பிக்கும் போது சித்த மருத்துவம் அங்கொன்னும் இங்கொன்னும் அங்கொன்னும் இது மாதிரி தான் இருந்தது. பட் இப்போது நிறைய சித்த மருத்துவமனைகள் வருது. உங்களுடைய மருத்துவமனையுடைய ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நம்ம
இருக்கிற மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ராக்டிஸை நம்ம கரெக்டாக பண்ணுவோம். இங்கே இந்த மாவட்டத்துக்கு அதிகமாக நமக்கு மூட்டு வலி எல்லாருக்குமே தெரியும். அதிகப்படியான மூட்டு வலி நோயாளிகள் தான் அதிகம். ஸோ நம்ம அதை முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அடுத்தது தோல் நோய்கள். தோல் நோய்களுக்கு முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். தோல் நோய்களில் பலவித தோல் நோய்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ மூட்டு வலி, தோல் நோய்கள், மூலம், ஆண்மை குறைவு, ஆஸ்துமா, அலர்ஜி, அல்சர், இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கே நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் நம்ம நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்கான முழு முயற்சி எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். மக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போ மூட்டு வலிக்கு நீங்கள் என்ன மாதிரி வைத்தியம் செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலியில் பலவித நோய்கள் இருக்குது. அதில் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது எலும்பு தேய்மானம். எலும்பு தேய்மானம் எதனால் ஏற்படுது? எலும்பு தேய்மானம் அதிகப்படியான வெயிட்னால. இன்னொன்று ஏஜ் ஃபேக்டர். 40க்கு மேலே போகும்போது பெரும்பாலான பேருக்கு மூட்டு தேய்மானம் ஆகும். அடுத்ததான் வாத நோய் சம்பந்தப்பட்டமா எலும்பு நோய்கள் தேய்மானம் ஆகும். அழல் கீழ்வாயுன்னு சொல்லுவோம். அது நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை நம்ம இங்கே ஒப்பிடுறோம், அலோபதியோட ஒப்பிடுறோம். அழல் கீழ்வாய்னா முட்டி தேய்மானம். முட்டி தேய்மானம்னும் போது எல்லா இடத்துலையுமே ஏற்படும். ஸோ பெரிய முட்டுகளில் முதல்ல ஏற்படும், நமக்கு நீஸில் ஏற்படக்கூடியது. அதே வந்து சில பேருக்கு கழுத்து வலியில் ஏற்படும், அவங்களுக்கு அங்கேயும் தேய்மானம் ஏற்படும். ஷோல்டரில் ஏற்படும், அங்கேயும் தேய்மானம் ஏற்படும். ஸோ தேய்மானன்றது கால் மூட்டில் மட்டும்தான் வரணுன்ற அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையுமே வரும். ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு வரக்கூடியது முட்டுகளில் தான் அதிக தேய்மானம் ஏற்படும். அதுக்கு காரணம் தான் நான் இப்போ உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டு வந்தேன். பாடி வெயிட், முதல் காரணம் வந்து பாடி வெயிட், ரெண்டாவது வந்து ஏஜ் ஃபேக்டர், மூணாவது வந்து வாதத்தினால ஏற்படக்கூடியது, நாலாவது வந்து இந்த யூரிக் ஆசிட் டெபாசிஷன்றது ஒரு முக்கியமான காரணம். அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு காலையில் எழுந்த உடனே அந்த குதியில் வந்து அதிகமான ஒரு வலி ஏற்படும். நேரம் ஆக 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 கொஞ்சம் ஃப்ரீனஸ், எழுந்து நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக 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 அதுவே ஃப்ரீ ஆகிடும். அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே மெடிசன் டாக்டரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் ஃப்ரீயான உடனே நல்லா தானே இருக்குது, நம்ம ஏன் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைப்பாங்க. அங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த யூரிக் ஆசிட் டெபாசிஷன் நமக்கு 5 அல்லது 6க்குள்ளே தான் இருக்கணும். அந்த லெவல் தாண்டி 6, 7, 8, 9ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணலை, அது அப்படியே தான் இருக்குது. காலையில் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைப்போம், அப்புறம் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறோம் போது அந்த யூரிக் ஆசிட் டெபாசிஷன் வந்து நமக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குது, நடக்கிறதுக்கு சிரமமாகிடுது. இந்த மாதிரி குதி வலி அப்படின்றதும் இந்த மூட்டி வலியில் அடங்குது. அடுத்ததாக இந்த குதி வலி வேற எதனால் ஏற்படலாம்? கால்கேனியஸ் ஸ்பர், குதி முள், அதுலேயும் வந்து நமக்கு ஏற்படலாம். குதி முள் வளர்ச்சி, அங்கே காலில் சில பேருக்கு கால்கேனியஸ் ஸ்பர்னு குதியினுடைய அந்த முள் வளர்ச்சி உள்வளைந்து அந்த எலும்பு காணப்படும். அவங்களுக்கும் இந்த மாதிரி குதி வலி ஏற்படலாம். அடுத்தது வேற என்ன வலி? மூட்டு சம்பந்தமான வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சிறிய மூட்டுகளில் முதல்ல பாதிப்புகள் ஏற்படுத்தும். அது வந்து எப்படி நம்ம எலும்பு தேய்மானத்தையும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தட் மீன்ஸ் ஆர்ஏக்கும் ஓஏக்கும், ஓஏனா எலும்பு தேய்மானம், ஆர்ஏனா முடக்குவாதம், இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி முட்டியில் வரது தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பெரிய ஜாயிண்ட்டில் முதல்ல பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு சின்ன சின்ன ஒரு கணுக்கணுக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மூட்டு கணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன விரலில், இந்த ஃபெலஞ்சல் ஜாயின்ட்ஸுங்கள் எல்லாமே நம்ம பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் இங்கே முக்கியமான வித்தியாசம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கும் ஆர்ஏக்கும் இதுதான் வித்தியாசம். காலையில் எழும்போதும் இதுலேயும் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கை கால்லாம் அப்படி குறுக்கை பிடிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயிண்ட்ல எல்லாமே அந்த குறுக்கை பிடிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்கலாம் காலையில் எழுந்தவொடனே. எதனால் ஏற்படுது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எதனால் ஏற்படுதுன்றதுக்கு ஒரு 3-4 காரணம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அதே சமயத்தில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னா, அது ஜீனில் ஏற்படக்கூடிய கோளாறு, ஜெனட்டிக்னால வர்றது. இப்போ ஒரு சந்ததி நமக்கு தெரியும், அதுக்கு முன்ன சந்ததி தெரியும், தாத்தா வரையும் தெரியும், தாத்தாக்கு முன்ன சந்ததி கூட நமக்கு அறிஞ்சிருக்கலாம். பட் ஒரு 5வது அதுக்கு முன்ன ஒரு சந்ததி நமக்கு தெரியாது இல்லையா. அதுலேருந்து ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஜீன், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜீன் வந்து நமக்கு இங்கே உக்காரும். அந்த நமக்கு வந்து பாதிக்கப்படும், வீட்டில் யாருக்கோ ஒன்று நமக்கு வந்து அது யாருக்காவது வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதனால் ஏற்படும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா? எல்லா சித்த மருத்துவர்களை கேட்டால் எல்லாமே இருக்குன்னுவாங்க. கண்டிப்பாக வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜீனில் ஏற்படுற கோளாறுனால நம்ம இதுக்கு தீர்வுன்றது முழுசாக அறுதியாக சொல்ல முடியாது. சில பேர் முழுசாக நல்லாயும் இருக்காங்க, பட் சில பேர்
பாதிக்கப்பட்டு அப்பப்போ ட்ரீட்மெண்ட்டை எடுத்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முயற்சி தான். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு முயற்சி, ஒரு ஆராய்ச்சியின் பேரில் தான் நமக்கு மருந்து எடுக்கிறது. ஆனால் என்ன அட்வான்டேஜ், அலோபதியில் உங்களால் தொடர்ந்தாப்புல ஒரு 2 மாதம் கூட எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டீராய்டு தருவாங்க, உங்களால் கை கால் வீங்கும், முகம் வீங்கும், அல்சர் உண்டாகும். இந்த பாதிப்புகளை எல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம சந்திச்சாகணும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அலோபதியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஸ்டீராய்டு டேப்லெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஸ்டீராய்டு டேப்லெட் கொடுத்து முதல்ல வந்து 60 எம்ஜி கொடுப்பாங்க, அப்புறம் அதிலே 50 எம்ஜி, அப்புறம் 40, 30 இந்த மாதிரி வந்து வந்து வரத்துக்குள்ளே நமக்கு உடம்பு பாதி கெட்டு போயிடும். அடுத்த ப்ராப்ளத்தில் சிக்கிடும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இல்லாத அடுத்த ப்ராப்ளத்தையும் வந்து சேர்த்து நமக்கு ஒரு அல்சரோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு மூளை பிரச்சனையோ, இல்லை ஒரு ஸ்கின் அந்த மருந்துகள் சில டைம் ஒத்துக்காத ஸ்கின் ரேஷஸ் ஏற்படும். இந்த மாதிரி பல சைடு எஃபெக்ட்ஸு இருக்குது. அது அந்த மாதிரி இல்லாமல் இது நம்மளை வந்து நிவர்த்தியும் கிடைக்குது, அதே சமயத்தில் சைடு எஃபெக்ட் கிடையாது. நல்லா நோட்டுங்க, நிவர்த்தி, முழு நிவர்த்தி அப்படின்னு நான் சொல்லலை, நிவர்த்தி கிடைக்குது, நிவாரணம் கிடைக்குது. ஆனால் தீர்வுன்றது நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம், சில பேர் 2 வருஷம் ஆகலாம். இதில் முக்கியமானது ஒரு பொறுக்கக்கூடிய தன்மை தான் மெயினாக வேணும். ஒரு சகிப்புத்தன்மை. இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி போட்ட உடனே எனக்கு வலி குறையணும், அடுத்த நாள் நான் ஆக்டிவாக செய்யணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது குறையாது. கண்டிப்பாக ஒரு நாட்பட்ட தீர்வு, மெதுவாக பொறுமையாக மெடிசன் எடுக்கும். நாமளும் ஒரேடியாக எல்லா மெடிசன்ஸும் கொடுத்து மக்களை ஒரு பாரத்துக்குள்ளாக மாட்டோம். மெடிசன்ஸை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். திரும்பவும் அது வரவாத மாதிரி, நமக்கு வலி ஏற்படுத்தாத மாதிரி அன்றாட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நமக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் இல்லாமல் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரியான மெடிசன்ஸ் நாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்க மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொமாட்டிக் ஃபீவர் வேறு, ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இதுலேயும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ரொமாட்டிக் ஃபீவர்ன்றது ஒரு வைரல் ஃபீவர், அது ரொமட்டாய்டு ஃபீவர்ன்றது டீனேஜில் தான் வரும். அது ரொமாட்டிக் ஃபீவர் வேறு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வேறு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வேறு, பாலி ஆர்த்ரைட்டிஸ் வேறு. பாலி ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஜென்ரலாக வர்றது, எல்லாருக்குமே வரலாம். பாலி ஆர்த்ரைட்டிஸ் ஏஜ் ஃபேக்டர்னால நிறைய நம்ம சக்திக்கு மீறி வேலை செய்கிறோம், கால்சியம் நிறைய குறையுது, மூட்டுகளில் எல்லா மூட்டுகளும் தேய்மானம் ஏற்படுது. இது பாலி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த பாலி ஆர்த்ரைட்டிஸும் மக்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஈஸியாக பாலி ஆர்த்ரைட்டிஸ்ன்றதை நம்ம கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் நம்ம அதை குணப்படுத்திடலாம். நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது ரொம்ப நாளும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நம்ம கண்டுக்காமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டோம்னா தான் உங்களுக்கு சர்ஜரி ஸ்டேஜில் போய் விடும். நீ ப்ளேஸ்மெண்ட், கம்ப்ளீட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விடும். அது இல்லாமல் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ண மற்ற ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண கம்ப்ளீட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்கள கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேஷண்ட்ஸு, நான் சொல்கிறது ஒரு 100கணக்கான பேஷண்ட்ஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்னமும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆப்ரேஷன் இல்லாமல் ஆப்ரேஷனை கடத்தி இன்னமும் நல்லா நடந்துகிட்ருக்குறாங்க. சிறு தொந்தரவுகள் வரும் பொழுது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு அப்பப்போ எடுத்துக்குவாங்க. இதுதான் ஃபேக்ட். ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நான் லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அன்றாட வேலைகளை பொறுத்து, நம்மளுடைய மனநிலையை பொறுத்து நம்மளோட உடம்பு சேஞ்ச் ஆகும். ஹெவியாக ஒர்க் செய்யும்போது, நம்ம உடலை வருத்திக்கிட்டு வேலை செய்யும்போது கண்டிப்பாக பெயின் ஏற்படும். ஏற்கனவே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸால் பாதிக்கப்படுறவங்களுக்கு பெயின் ஏற்படும். அப்போ நம்ம ஒரு கோர்ஸ், ஒரு 15 டேஸ் கோர்ஸ் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிரும். அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஆப்ரேஷன் லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு அப்புறம் ஒரு முழு நிவர்த்தி அவங்களுக்கே ஒரு ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. ஆப்ரேஷன் நினைவே மறந்துடுவாங்க. ஆப்ரேஷன் உடனே ரொம்ப பயந்துட்டு அதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை இது எல்லாமே நினச்சி பயந்துட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேணாம், அவ்வளோதான் நம்ம லைஃப் போச்சு, இனிமேல் நம்ம படுக்க அப்படின்னு வந்து ஜனங்கள் தங்களை சங்கடப்படுத்திக்க வேண்டாம். அதுக்கான தீர்வு நம்மளுடைய வர்மா சித்தா கிளினிக்கில் இருக்குது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மளது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு நாளுமே இருக்குது. இதில் நம்ம கிளைகள் இருக்குது. மக்கள் அது சில பேர் தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமையில் ஈவினிங்கில் 5 to 8 அங்கே நம்ம மீட் பண்ணி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பிரான்ச் அங்கே இருக்குது, கடைவீதியில் இருக்குது. அது கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழு விவரம் சொல்லுவாங்க. அதே போல் ஒசூரில் இருக்குது. சனிக்கிழமை இதே மாதிரி 3 to 8 அங்கே ஒசூரில் இருக்குது. ஈவினிங் செக்ஷனில் அங்கே நான் பார்க்குறோம். இதே வர்மா சித்தா ஹாஸ்பிட்டலில் நானே ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளுடைய பிரான்ச்சு ஒசூர் தாலுக்கா ஆஃபீஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ மக்கள் அங்கங்கே வசதிக்கு ஏற்ப நமக்கு எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து நம்மளை மீட் பண்ணி
ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த மூட்டு வலிக்கான ஒரு வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து வர தொகுப்புல நம்ம அடுத்த நிகழ்ச்சி பார்ப்போம். ஹலோ, ஹலோ. வணக்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் நான் இங்க கட்டானூர்லேருந்து பேசுகிறேங்க சார், ஞானேஸ்வரி. சொல்லுங்கம்மா. சார் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4-5 வருஷமாவே குடிச்சிருக்காங்க சார். சரிங்கம்மா. அதான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன் சார், அது உங்ககிட்ட வேறு கன்சல்ட் பண்ணலாம் சார். கண்டிப்பா இதுக்கான முழு தீர்வு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா. டெய்லி சாப்பிட்றாருங்களா? வாரத்தில் ஒரு 2 டேஸ் எடுத்துக்கிறாரு. சரி, சரிங்கம்மா. அப்படின்னா நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஒரு கோர்ஸ் அல்லது 2 கோர்ஸில் ஈஸியாக நிவர்த்தி பண்ணிடலாம். அவருக்கு தெரியாமலே நாம் அந்த மெடிசின்ஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து அதுக்கு நிறமும் கிடையாது, வாசனையும் கிடையாது, ருசியும் கிடையாது. நம்ம கொடுக்குறோன்றமான்றது அவங்களுக்கு தெரியாது. எதில் வேணாலும் கலந்துக்கலாம்மா. சாம்பாரில் கலந்துடலாம், பாலில் கலந்துடலாம், மோரில் கலந்துக்கலாம். எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஒரு வாரத்தில் அளவு கம்மி பண்ணிடுவாங்க, அடுத்த வாரத்தில் முழு சாப்பிட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம 15 நாளைக்கு ஒரு 3 டைம், ஒரு மண்டலன்றது தெரியும் இல்லைங்களா, 48 நாள். அது 48 நாள் அவங்க முடிக்கும் போது அதை வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவாங்க. அந்த வாசனை கூட எந்த ஒரு அவங்களுக்கு அறிகுறியுமே காட்டாது. வாசனை இருக்காது, ருசி இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போய் கயிறு கட்டுறேன், அது கட்டுறேன், அது இது மாதிரி இது செய்கிறாங்க. அது கட்டட்டும், அது அவங்களுடைய தன்னம்பிக்கை, அதை நம்ம குறை சொல்லலை. பட் இந்த ஆமாம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மெடிசன்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் அவரை வெளியே கொண்டு வந்துடலாம். இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வாங்க, அவரை நேரடியாக பார்த்துட்டு, நம்ம இப்போ குடிக்கிறதுக்கான மருந்துன்னு சொன்னால் வரவே மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. வேற அதனால நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த மெடிசன் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம அதான் வேற சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணி அனுப்பிச்சுட்டோன்னா நான் அப்போவே உங்கள் கையில் மெடிசன்ஸ் கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னாவே நிவர்த்தி ஆகிடுமா. அதனால நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு வாங்க, சரியாயிடுமா. கண்டிப்பாக மறந்துடுவார். நன்றிம்மா. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மூட்டு வலிக்கு அடுத்ததாக இதை வந்து சிறப்பாக நம்ம செஞ்சுட்ருக்குறோம். 25 வருடங்களாக இதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த குடிக்கான மருத்துவம் குடிக்கிறவங்க இல்லாத வீடே இன்றைக்கி இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு இது இன்னும் போய் சேரலை. இந்த குடிக்கிறதுக்கான மருந்து எப்படி நிறுத்துறது அப்படின்றது தெரியல. மந்திரம் போடுறாங்க, மாந்திரிகம் போடுறாங்க, கயிறு கட்டுறாங்க, எல்லாமே செய்யட்டும், அவங்களுடைய நம்பிக்கை. அது நம்ம ஹாஸ்பிட்டலில் மறுக்கல. ஆனால் இதுக்கான மருத்துவ நேரடி மருந்து நம்மகிட்ட இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது வந்து அவங்க தெரியாமலே கொடுக்கலாம். வாசனை இருக்காது, ருசி இருக்காது, நிறம் இருக்காது. எந்த ஒரு அறிகுறியுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொழுது இது மறந்துடுவாங்க. சரி, எப்படி சார் மறப்பாங்க? இதில் என்ன உள்ள ஏதாவது வசிய மருந்து வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு சயின்டிஃபிக் மருந்து தான். கம்ப்ளீட்டாக மூலிகைனால் ஆன எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மெடிக்கேஷன் தான் கம்ப்ளீட்டாக. அதாவது என்ன செய்யணும்னா, இந்த மருந்து வந்து நமக்கு ஆல்கஹாலுக்கு ஆப்போசிட்டான ஒரு என்சைமை வந்து பாடியில் சுரக்க வைக்குது. ஆல்கஹாலை வந்து ஜீரணிக்க விடாது. அந்த ஒரு என்சைம்ஸை வந்து நம்ம சுரக்கும். இப்போ நம்ம என்சைம்ஸ் நார்மலாக என்ன பண்ணும், உணவை ஜீரணிக்கும். சிறுகுடலில் இருக்கிற என்சைம்ஸ் நிறைய சுரக்குது. உணவை பிரித்து அதை ஜீரணித்து கொழுப்பை தனியாக, புரோட்டீன் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்குது. அந்த என்சைம்ஸோடைய வேலை. இப்போ நாம் கொடுக்குற மெடிசன் ஒரு புதுசாக ஒரு என்சைமை உற்பத்தி பண்ணுது. அந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, ஆல்கஹாலை உடம்புல சேர விடாது. அது ஒரு ஒவ்வாத்தன்மையை ஏற்படுத்தி அதை எதுக்களிக்க வைக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? அவர் ஆல்கஹால் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்தாரு, நீங்கள் அடுத்த நாள் மருந்து கொடுக்குறீங்க, திரும்பவும் அன்னைக்கு நைட் போகிறாரு, அன்னைக்கு ஈவினிங் போய் குடிக்கிறாரு. பட் அவரால் குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக குடிக்க முடியாது. ஏன்னா உள்ள என்சைம்ஸ் ஆல்ரெடி அவருக்கு சுரந்திருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அளவு வந்து கம்மியாகும். அது ஒரு வெறுப்புத்தன்மையோடு தான் கொஞ்சம் உள்ளே போகும். அடுத்தடுத்த நாளில் அந்த ஆல்கஹாலை வந்து அவரால் வந்து இன்டேக் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக வந்து இதனுடைய அளவு கம்மி பண்ணிடுவாங்க. 15 நாளில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இது நிதர்சன உண்மை. இது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்தீங்கன்னா ரெக்கார்டோடு இருக்குது. எத்தனையோ பலமான குடிக்காரர்கள், என்ன சொன்னால் தீவிரமான குடிக்காரர்கள் எல்லாமே மீட்டு அவங்கள வந்து இதை ஹோமில் கொண்டு போய் சேர்க்கணும், அங்கே 15 நாள் 40 நாள் உள்ளே அடைச்சி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் தேவையே இல்லைம்மா. வீட்டில் இருந்தபடியே அவரை சரியாக்கலாம். அவங்களுடைய அன்றாட, இப்போ நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஹோமில் கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்கிறாங்க. அவங்க அன்றாட ஒரு
கூலிக்கு போகிற வேலைக்காரங்களா இருப்பாங்க. அவங்க அந்த அந்த தேவையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹோமில் போய் சேர்த்தும் போது அவங்களுடைய மாத வருமானம், அன்றாட வருமானம், அன்றாட ஒரு செயல்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு அவங்க இதாகுறாங்க. இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. பட் நம்ம வீட்டில் இருந்தே அவங்கள சரிப்படுத்தணும். அதுதான் ஒரு நியாயமான விஷயம். அவங்களுடைய அன்றாட வேலைகளை எதுவும் பாதிப்படையாமல், வருமானத்தை பாதிப்படையாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து இதை வந்து சரி பண்ணுறோம், நிவர்த்தி பண்ணுறோம். எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லாமல். அது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுங்க. இதில் சைடு எஃபெக்ட் இருக்குதா? எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதாவது செஸ்ட் பெயின் வந்துருமா? செஸ்ட் பெயின் வரவே வராதுமா. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, மருந்து குடித்த உடனே கொஞ்சம் குமட்டல் இருக்கும், கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கும், கொஞ்சம் வாந்தி இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது ஐயோன்ட்டு. ஏன்னா மருந்தினுடைய செயல்தன்மை அதுதான். உள்ளே போய் ஆன்டி ஆல்கஹாலிக் என்சைமை சுரக்கும் பொழுது இந்த விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துது. ஸோ மக்கள் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த நேயர்கள் இருந்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நான் கோட்டைப்பட்டு வந்து கோமதி பேசுகிறேன். எஸ், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஒரு 4 வருஷமா சுகர் இருக்குங்க சார். சரிங்கம்மா. சரி, அதான் சரி உங்கள் ப்ரோக்ராம் டிவியில் பார்த்தேங்க சார். அதான் சித்தா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ரைட்டுமா, ரைட்டு. நீங்கள் முன்கூட்டியிலேருந்தே இதை நீங்கள் தீர்மானமாக எடுத்துருக்கலாமா? சுகருக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். பரவாயில்ல. இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்கீங்களா? ஆமாங்க சார். ரைட், ஓகே. அது பரவாயில்லம்மா. எந்த ஸ்டேஜ்னாலும் ஒரு டைப் 1நாலும் சரி, டைப் 2நாலும் சரி, அது நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக சுகரை வந்து லெவலில் வைக்கும். நீங்கள் ஆரம்ப அறிகுறியிலேருந்தே நம்ம வந்து சுகருக்கான மெடிசன்ஸே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன், இது நம்ம திடீர்னு சித்தாவுக்கு மாறினா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றது கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அது உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே வேலையை தான் அங்கே என்ன செய்தோ அதே வேலையை தான் அலோபதி அங்கே போய் என்ன செய்தோ அதே வேலையை தான் இங்கே நம்மளுடைய மெடிசன் செய்யும். அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமோ இல்லை. அலோபதியில் சுகர் மெடிசன் எடுக்கும்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். நரம்பு தளர்ச்சி மாதிரியா கொஞ்சம் ஒரு மயக்கமோ ஒரு கிடினஸோ கண்டிப்பாக இருக்கும். உடம்பு தளர்ச்சி ஆகும். இதெல்லாம் அலோபதியில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம மெடிசனில் இந்த தளர்ச்சி இருக்காது. அன்றாட ஒரு சுறுசுறுப்போட உங்கள் வேலைகளை செய்யலாம். நீங்கள் அது எந்த ஒரு தயக்கமும் பட வேணாம். சுகருக்கான மெடிசன்ஸு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் 1 டைப் 2 எது இருந்தாலும் நம்மளுடைய சுகர் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அதாவது 400 500னா நீங்கள் அலோபதி எடுக்கலாம், தப்பு இல்லை, இன்சுலின் போட்டுக்கலாம். பட் ஒரு 200 கீழே அல்லது 300 கீழே வரும் பொழுது நம்ம மெடிசன் தாராளமாக நம்ம கையாண்டு அதை நம்ம வந்து 200க்குள்ளேயோ இல்லை 150க்குள்ளேயோ நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். நீண்ட நாள் அது எந்த தொந்தரவுமே உங்களுக்கு வராதுமா. ஓகே, சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுதுங்க. குழந்தை இல்லைன்னு சார். இன்னும் அதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? கண்டிப்பாக பார்க்குறோம்மா. இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இது வந்து இதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி மெடிசனே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இதுக்காக தான், குழந்தை இல்லாததுக்காக தான். ஸோ இது 2 பேருக்குமே ஆன ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமான ட்ரீட்மெண்ட் நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு புது பேஷண்ட், அவங்க வந்து 8 வருஷமாக அதே மாதிரி தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டு. நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் வருவாங்க, 1 மாதம் எடுப்பாங்க, அதோட ட்ராப் பண்ணிவிடுவாங்க. எல்லா டெஸ்ட்டும் செய்வாங்க, அதோட ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஆர்வத்தில் எடுப்பாங்க, அப்புறம் அப்படியே நிறுத்திடுவாங்க. ஸோ அது இல்லாமல் கண்டினியூஸாக வரும் பொழுது ஒரு 3லேருந்து 5 மாதத்துக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான மருந்துக்கு தீர்வு எல்லாமே சரியாக கிடைக்கும். எதுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ணும் போது அவருக்கு தேவையான எல்லாமே விந்து உற்பத்தியிலேருந்து எல்லாமே நம்ம செய்வோம். அதே மாதிரி பெண்ணுன்னும் போது முட்டை உற்பத்தியிலேருந்து எல்லாமே நம்ம சித்தாவில் நம்ம அதுக்கான மெடிசன்ஸ், நீர்க்கட்டிகள்லேருந்து தைராய்டு பிரச்சனைலேருந்து எதெல்லாம் இதுக்கு பாதகமாக அமையுதோ, குழந்தை இல்லாததுக்கு எதெல்லாம் பாதகமாக அமையுதோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அதனால் நீங்கள் தயக்கப்படாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்க சார், நேரில் வந்து நன்றிம்மா. நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா. ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் கேட்டாங்க, குழந்தை இல்லாததுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுவோம். இது எந்த வகையில் கொடுப்போம்? முதல்ல ஆணுக்கு எடுத்துக்கலாம். ஆணுக்கு விந்தணு குறைபாடு எதனால் விந்தணு இல்லாதனால தான் குழந்தையின்மை பெரும்பாலான பேருக்கு தள்ளிப்போடுது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல குழந்தை இல்லைன்னா பெண்ணை கார்னர் பண்ணிவிடுவாங்க. பெண்ணை கார்னர் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்களோட பேஸ் பண்ணியே போய்ட்டுருக்கும். அப்புறம் தான் பார்த்தா அவங்களுக்கு நீர்க்கட்டிகள்ன்றது பாதிக்கிற அளவு இருக்கா இல்லையா, குழந்தை பேரை தடுக்குதா இல்லையா அப்படின்னு. நீர்க்கட்டிகள் பெரும்பாலான பேருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. பட் அது குழந்தை பேரை தடுக்குதா இல்லையா அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு கேள்வி. அதனுடைய சைஸு, அது மல்டிபிள் பிசிஓடி இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
ஸோ அப்படின்னும் போது நாம் வந்து 2 பேருமே ரூல் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் குழந்தை இல்லை அப்படின்னும் போது நம்ம 2 பேருமே எக்ஸாமினேஷன் பண்ணி 2 பேருக்குமே ஆன ட்ரீட்மெண்ட்டை தேவைப்பட்டால் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும், தேவைப்பட்டால் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும். 2 பேருக்குமே தேவைப்பட்டால் 2 பேருக்குமே கொடுக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் அந்த எக்ஸாமினேஷன் தான் முக்கியம். நாடி எங்களுக்கு முக்கியம், நாடி பிரதானம். நாடி பார்க்கும் பொழுது இவர் வந்து குழந்தை பெறதுக்கு தகுதி இருக்குதா இல்லையா, ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கணுமா இல்லையா அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணுறோம். பெண்களுக்கும் அதே மாதிரி தான். இவருக்கு இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தகுதி இருக்கா, மென்சஸ் கரெக்டாக இருக்குதா, தைராய்டு பிரச்சனை இருக்குதா, நீர் கட்டி இருக்குதா, உடம்பு வெயிட்டாக இருக்குதா. இப்போ இதெல்லாம் வந்து குழந்தை இல்லாததுக்கான பெண்களுக்கான காரணம். நான் இப்போ சொன்னதான், வெயிட் அதிகப்படியான இருக்கிறது மெயின் ரீசன். 2வது வந்து சுகர் இருக்கிறது, அதுவும் குழந்தை பேரை தள்ளி போடும். 3வது வந்து நீர்க்கட்டிகள் சைஸை வச்சு அது குழந்தை கருமுட்டை வந்து பிலோபிட்டியம்லேருந்து கருப்பை வர்றதை தடுக்குதா. கருமுட்டை சில பேருக்கு உற்பத்தியே ஆகாது, அது ஒரு தடங்களை ஏற்படுத்தும். இது மாதிரி தைராய்டு பிரச்சனை, தைராய்டு சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்கும் சில பேர் இதெல்லாமே சரியாக இருந்தும் சில பேருக்கு சில மனநிலை கோளாறு சில பேருக்கு இருக்கும், ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு ஏற்படும். இப்படி இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் தரோம். பெண்களுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் முழுசாக நிறைவடைஞ்சு என்னன்றதை கண்டுபிடிச்சி முட்டை உற்பத்திக்காகட்டும் கரு உற்பத்திக்கு நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம செய்கிறோம். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் பலனடைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆண்களுக்கு பார்க்குறோம். ஆண்களுக்கு எதனால் ஏற்படுது ஆண்மை குறைவு? ஃபஸ்ட்டு முழு ஆண்மை குறைவா இல்லை பகுதி நேர ஆண்மை குறைவா? பகுதி நேரம்னா இப்போ தற்காலிகமாக ஏற்பட்டது. எப்படின்னா ஏதோ ஒரு இப்போ நம்ம சின்னதில் விளையாடிட்டு இருக்காங்க, அப்போ ஒரு பால் வந்து விந்து பையில் அவங்க அடிச்சிடுது. அப்போ அந்த டெஸ்டிஸில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி இதெல்லாம் விந்தணு உற்பத்தக்கூடிய பாதிக்குது. ஸோ இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்தது போதை பழக்க வழக்கங்கள். ஆண்களுக்கு முக்கியமாக போதை பழக்க வழக்கங்கள், சாராயம், பீடி, ஹான்ஸு, கஞ்சா, இந்த மாதிரியான போதை வஸ்துகள் வந்து விந்தணுவை பலமாக பாதிக்கும். இது ஒன்று. 3வது தீவிர மன உளைச்சல். மன உளைச்சல் வந்து விந்தணு உற்பத்தி, ஏன்னா அதை பற்றியான சிந்தனையே இருக்காது. அவங்க அன்றாடம் வேலைக்கு போயிட்டு அந்த ஒர்க் பலுவிலே இருப்பாங்க, ஒர்க் டென்ஷன்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விந்தணு கண்டிப்பாக பாதிக்கப்படும். அடுத்தது வந்து அம்மை. சின்ன வயசில் அம்மை போடும் பொழுது இந்த மாதிரி விந்தணு வந்து உற்பத்தி ஆகிறது பாதிக்கப்படும். சில பேருக்கு பிறவி குறைபாடு, சில பேருக்கு விந்தணு டெஸ்டிஸே சில பேருக்கு இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும், அப்படியே இருந்தாலும் அது ஆக்டிவாக இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக குழந்தைக்கு குழந்தையின்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஹலோ ஹலோ வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார் நான் இங்கே அரூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா. சார் அல்சர் ப்ராப்ளமாக இருக்குங்க சார். ஆ ஒரு வருஷமாக வந்து வயிறெல்லாம் அப்படி எரியுதுங்க சார். ஆ எது சாப்பிட்டாலும் கொமட்டிட்டு வர மாதிரியே இருக்குங்க சார். சரி சரி சரி. அல்சரில் வந்து லைவ் ஓகே ஓகே. அல்சரில் நிறைய இருக்குமா டைப்பு. இப்போ பொதுவாக சொன்னால் ஆசிட் பெப்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது லேடிஸ்ன்னும் போது டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, டைமுக்கு கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, வேலைன்னு அதிலே இருப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் லேடிஸ்ன்னும் போது மெயினாக ஆசிட் பெப்டிக் டிசீஸ் அது ஒரு முக்கியமான காரணம். வயிறெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குங்க சார். ஓஹோ. மேல் வயிறெல்லாம். சரிம்மா. அதுதான் உங்களுக்கு முக்கியமான காரணம். டியோடினல் அல்சர் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து பெப்டிக் அல்சர், ஆசிட் பெப்டிக் டிசீஸ், இது எல்லாமே நம்ம அல்சரை தூண்டி வைக்கக்கூடிய காரணங்கள். டைமுக்கு சரியாக சாப்பிடாத ஒரு முக்கியமான காரணமாக. அடுத்தது காரம், நிறைய காரம், மசாலா, ஸ்பைசி ஃபுட்ஸு, ஹோட்டல் ஃபுட்ஸு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால அல்சர் வருது. இன்னொன்று 3வது வந்து உடம்பு ஹீட். நிறையா வந்து இப்போ குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது இல்லை, அதுவே வந்து அல்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணம். உடம்பு ஹீட் ஆகும்போது ஆசிட் அதிகமாக சுரக்கும், அப்போ நமக்கு அல்சர் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஹோட்டல் ஃபுட்ஸு அது முக்கியமாக பச்சை மிளகா சேரும் பொழுது சாப்பாடு ஹோட்டல் ஃபுட்ஸில் வந்து பச்சை மிளகாய் இல்லாத செய்யவே மாட்டாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஃபுட்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது ஒரு 3-4 நாளே நீங்கள் ஒரு அல்சர் பேஷண்ட் ஆகிடுறீங்க. ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது ரொம்ப நாள் தேவையில்லை, ஒரு 4-5 நாளே நீங்கள் ஒரு அல்சர் பேஷண்ட் ஆகிடுறீங்க. அது கண்டிப்பாக வயிறை புண்ணு பண்ணும். ஸோ இதெல்லாம் காரணம். 4வது ஸ்ட்ரெஸ்ஸு. அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, மனச்சிந்தனை இதெல்லாம் இருக்கும்போது அல்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கு கண்டிப்பாக இந்த நிறைய மருந்துகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பெப்டிக் அல்சருக்கு முக்கியமான மருந்துகள்லாம் இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடனடி தீர்வுக்கு நமக்கு மருந்துகள் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாடி பார்த்துட்டு அதுக்கான மருந்துகள் கொடுக்குறோம்.
உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். ஒரு வாரத்துல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக தெரியுமா, கண்டிப்பாக தெரியும். ஆனால் எடுக்கிறது நீங்கள் ஒரு வாரம் போது 4 வாரம் மெடிசன் எடுக்கும் போது தீர்வு கிடைக்கும். சரிங்க சார். சரிங்க, கண்டினியூவா எடுத்துக்கணும். கண்டினியூஸாக எடுக்கணும், கண்டினியூஸாக எடுக்கணுமா. ஓகே ஓகே. நன்றிம்மா, நன்றி. இப்போ நம்ம இப்போ ஒரு லேடி கேட்டிருந்தாங்க, அல்சரை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம வந்து இது தவிர நம்ம இன்றைக்கி மூட்டு வலி பார்த்தோம், ஆண்மை குறைவு பார்த்தோம், குடிக்கு பார்த்தோம், அல்சருக்கு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதிகமாக இன்னும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்து தோல் வியாதிகள். தோல் வியாதிகளில் என்னென்ன இருக்குது? நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து கரப்பானை இருக்குது, காளாஞ்சகப்படை. காளாஞ்சகப்படைனா சோரியாசிஸ். அடுத்து படத்தாமரை இருக்குது. அடுத்தது வந்து வெண்புள்ளி இருக்குது. இந்த மாதிரி நம்ம அதுக்கு மட்டும் தான் பார்ப்பீங்களான்னா கிடையாது. இன்னும் நிறைய நம்ம தோல் மருவுக்கு அப்புறம் இந்த அலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லக்கூடியது. என்னது? புழுவெட்டு. புழுவெட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அது பக்காவாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் தான் எனக்கு மேரேஜ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே காயின் ஷேப்பில் அலோபேஷியா ஏரியேட்டா. அந்த இடத்துல முடியே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்கனவே இங்கிலீஷ் மெடிசன் போயிட்டு அங்கே சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தாங்க. நான் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி நான் சொன்னேன் அவங்களுக்கு, இது சரி பண்ணிடலாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் மெடிசின்ஸ் கொடுத்தேன். கொடுத்து அவங்களுக்கு 10 நாள்லேயே அந்த முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. 15 நாளில் அவங்களுக்கு அந்த இருக்கிற இடமே காணாமல் போயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே முடி வந்துருச்சு. அந்த லேடி வந்து மேரேஜில் ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க. ஒரு இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம சித்த மருத்துவத்தில் அனைத்திற்கும் தோலுக்கு ரொம்ப சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது. கரப்பான் இருக்குது. கரப்பான்லேயே நிறைய இருக்குது. நீர் கரப்பான் இருக்குது, வரல் கரப்பான் இருக்குது. இந்த மாதிரி கரப்பான்லேயே 18 வகை கரப்பான் இருக்குது. அடுத்தது சோரியாசிஸ். சோரியாசிஸ்க்கு இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அதை கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்டு வரோம். சோரியாசிஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். தலையில் வரக்கூடிய சோரியாசிஸ், பாதத்தில் வர சோரியாசிஸ், உடம்புல வரக்கூடிய சோரியாசிஸ். இந்த மாதிரி சோரியாசிஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம அதை தடுறோம். அடுத்ததாக படர்தாமரை. படர்தாமரை உங்களுக்கு பெரும்பாலான பேருக்கு இருக்குது. வீட்டில் ஒருத்தர் 2 பேருக்காவது, எல்லா வீட்லையுமே ஒருத்தர் 2 பேருக்காவது இருக்குது. எதனால் வருது? படத்தாமரைக்கு பொதுவான காரணங்கள் ஈரத்தோட பனியன் ஜட்டி போடுறது, வேர்வையோட பனியன் ஜட்டியோட ரொம்ப நேரம் இருக்கிறது. ஒரு காலையில் போட்டிருப்பாங்க, ஒரு மில்லில் வேலை செய்வாங்க, அதை ஈவினிங் வரையும் போட்டுட்ருப்பாங்க. அந்த வேர்வை, ஈரம் இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்தாமரையை உருவாக்கிடுது. இல்லை இன்னொருத்தர் வீட்டில் வேறு யாருக்காவது இருக்குது, தம்பி காலேஜ் போயிட்டு வருவான், அங்கேருந்து அவன் யார்ட்டையாவது வாங்கிட்டு வருவான். அந்தனுடைய துணிகளை நம்ம ஒன்றா போட்டு துவைக்கும் பொழுதோ, அந்த துணியை நம்ம பயன்படுத்தும் பொழுதோ இந்த படத்தாமரை நமக்கு வந்து சேர்ந்துருது. ஸோ இதுக்கான மெடிசன்ஸு இருக்கா? பர்மனெண்ட் தீர்வு இருக்கா? அங்கே அலோபதியில் போய் பார்த்தேன், இங்கே பார்த்தேன், எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பார்த்தா சரியாக டாக்டர்னு வராங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக 100% குணமாகக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு 2லேருந்து 3 மாதம் இதுக்காக தேவைப்படும். அதாவது ஒரு வாரத்திலே குறைஞ்சிரும். மீண்டும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் வந்து 2 அல்லது 3 மாதங்களுக்கு இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக எடுத்தோம்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம இதிலேருந்து வெளியில் படர்தாமரை நம்ம உடம்புலேருந்து வெளியில் போயிடுது. என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதும் படத்தாமரைக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னதான், ஒன்றா போட்டு துணி துவைக்கக்கூடாது, மற்றவர்கள் துணி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன மருந்துகள் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு உங்களுக்கு தெரியும், குப்பைமேனி கலந்த சாறு. பொதுவாக ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு சின்ன இடத்துல இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சாதாரணமாக குப்பைமேனி சாறு ப்ளஸ் எலுமிச்சப்பழம் சாறு இது 2யும் சேர்ந்து உங்களுக்கு மேலே போட்டிங்கனாவே போயிடும். பட் அதையும் மீறி தோலை அரித்து அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு அது டைப் 2க்கு போயிடுது. படத்தாமரையிலே டைப் 2 போயிடும். அப்போ தான் வந்து என்னுடைய மெடிசன்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுடைய மெடிசன்ஸ் தேவைப்படும். அதுக்கான மருந்துகள் ஆன்டிஃபங்கல்னுடைய நம்மளுடைய மருந்துகள், நம்ம சித்தாவில் இருக்கிற மருந்துகள் தொடர்ச்சியாக தேவைப்படும். அதை நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தோல் நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். முடி கொட்டுது, அதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? அதுவும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஒரு நம்ம பரம்பரையாக பண்ணுறது தான் கொஞ்சம் நம்ம ட்ரபிள். அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுன்றது கஷ்டம். பட் இடையில ஏற்பட்ட இந்த முடி கொட்டுதலுக்கு நிரந்தரமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலே வரும்பொழுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய போயிட்ட பிறகு வந்து பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்திலே முடி கொட்டுது அப்படின்போது நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன காரணம்? முடி கொட்டதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், பொடுகளுக்கு இருக்கலாம், ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஹீட் அதிகமாக இருக்கலாம், முடியை சரியாக பராமரிக்கிறதா இருக்கலாம், எண்ணெய் வைக்காத கூட ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் இன்றைக்கி எண்ணெயே வைக்கிறது இல்லை. அதனாலேயும் முடி கொட்டதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பராமரிக்கிறதுக்கு முடி கொட்டதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நோய்களை பற்றியும் தீவிரமாக நம்ம எல்லா நோய்களை பற்றியும் விரிவாக பேசலாம். மீண்டும் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் செந்தில்குமார். தேவதை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.